சார் சார் ஹோஸ்ட் மாத்தி விடுங்க சார். மாத்திட்டேன். ஆ எல்லாருக்கும் ஸ்கிரீன் வியூ ஆகுதுங்களா? எஸ் மேடம். எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம கிரந்த சம்ஹிதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹதயோக பிரதிபிகான ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ரெஃபர் பண்ணி பார்த்தீங்களா? மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேடம் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு மேடம். ஓகே, ஹதயோக பிரதிபிகா வாய்ஸ் கிளியரா இருக்குமா? ஆனா क्वेश्चन மட்டும் தான் கேட்க மாட்டேன். மேடம் சித்தாசனால ஒரு டவுட் இருக்கு மேடம். அது சொல்லுங்க சார். இல்ல ஒன் கெட்ஸ் உண்மணி அப்படின்னு சொல்றாங்க மேடம். அதாவது சக்சஸ் இன் ஒன் சித்தாசனா அலோன் பிகமிங் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ் ஒன் கெட்ஸ் உண்மணி அப்படின்னா இட் அட்டைன்ஸ் அந்த மோக்ஷாவா மேடம்? உண்மணினா மோக்ஷாவா? உண்மணினா நோ மைண்ட் ஸ்டேட், ராஜயோகம் போற ஸ்டேட்டுங்க சார். ஓகே மேம். அப்புறம் இந்த சித்தாசனாவுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகும். ஓகே. அப்புறம் இந்த 3 பாண்ட்ஸ் ஆர் அக்கம்ப்ளிஷ்ட் ஆஃப் தெம்செல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. அப்பனா நம்ம அந்த பந்தாவை நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணாம சித்தாசனா பண்ணாலே அது வந்து அது சித்தாசனா பண்ணும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எப்படி கபாலபதி பண்ணும் போது எக்ஸேல் மட்டும் பண்றோம், இன்ஹேல் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லைங்களா? ஓகே மேம். அந்த மாதிரி அது அக்கம்ப்ளைஸ் ஆகும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? இத பாத்தீங்களா? தௌத்தியோட லென்த்தோடைய அந்த கரெக்ட் இது சொல்லுங்க. ஏன்னா கியூபிட்ஸ் அப்படி எல்லாம் இருக்கா? இன்ச்சஸ்ல கேட்டா எப்படி? ஆமா, அது வந்துட்டு லென்த் வந்துட்டு 15 ஹஸ்தம்னு கொடுத்துருப்பாங்க. ஹஸ்தம்னா முழம், ஒரு முழம். ஸோ 15 ஹஸ்தம்ன்றது 15 முழம். அது கியூபிட்ஸ்ல வந்துட்டு கேட்கக்குள்ள 22.5 ஃபீட்ஸ். வைடு வந்து பார்த்தோம்னா 4 அங்குல விஸ்தாரம் கொடுத்துருப்பாங்க. அங்குலம் இல்லாட்டி டிஜிட்னு அர்த்தம். ஸோ அங்குலம் அப்படின்னா அந்த 4 அங்குலத்தை 3 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல. ஓகே, சரி, நம்ம இப்போ கிரந்த சம்ஹிதாக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர். ஸ்ரீ ஆதிநாதாய நமோஸ்து தஸ்மை ஈனமுபதிஸ்து ஹதயோக வித்யா விபராஜதே பிரணோதராஜயோகம் ஆரோதுமிச்சூரதி ரோகிணீவா. ஓகே, ஹதயோகால இன்னைக்கு 2வது டெக்ஸ்ட் கிரந்த சம்ஹிதா. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். கிரந்த சம்ஹிதா இஸ் எ manual of yoga taught by கிரந்தா டு சண்டகபாலி. ஸோ இது வந்து ஒரு கிங் சண்டகபாலி அப்படின்ற ஒரு கிங்குக்கு கிரந்த மகரிஷி வந்துட்டு யோக சாஸ்திரங்களை தத்துவங்களை வந்துட்டு போதிக்கிற மாதிரி அவருக்கு ரீச் பண்ற மாதிரி இருக்கிறது தான் கிரந்த சம்ஹிதா. இதுல 7 சாப்டர்ஸ் இருக்கு. 351 ஸ்லோகாஸ் வந்துட்டு இருக்கு, 351 verses. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட் டைம்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கதஹஸ்த யோகம், சப்தாங்க யோகம், சப்த சாதன யோகா இப்படிலாம் சொல்றாங்க. ஏன் கதஹஸ்த யோகான்னு சொல்றாங்க அப்படின்னா, கதா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட பாடிய ஒரு அன்பேக்டு பாட்டுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க.
பிஃபோர் யோகா ப்ராக்டிஸ். ஸோ இப்போ பாட்டு வந்துட்டு நம்ம பாடியை இது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா பாட்டு. இப்போ ஒரு மண்பானை எடுத்துக்கலாம். அது வந்துட்டு மண்பானை செஞ்சதும் பேக் பண்ணுவாங்க, சுடுவாங்க. சுட்டு எரிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்துட்டு திடமா இருக்கும். இல்லைன்னா மண்ணுல கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி மண்பானை எப்படி நெருப்புல வந்துட்டு சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஸ்திரத்தன்மையோட இருக்கோ, அந்த மாதிரி யோக பயிற்சி முறையின் மூலமா நம்மளோட பாடிய அந்த யோக பயிற்சியினால கிடைக்கக்கூடிய ஃபயர்னால நம்மளோட பாடியை வந்துட்டு ஸ்திரப்படுத்தணும். அதனாலதான் நம்ம பாடியும் இந்த பாட்டோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோக பயிற்சியினால நம்ம பாடி பியூரிஃபை பண்ணி ஸ்டெடியா வச்சுக்கணும், ஸ்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால இதுக்கு கதாஸ்த யோகம்ன்ற பேரும் வந்துச்சு. 7 சாப்டர்ஸ் இருக்கிறதுனால சப்த அங்க யோகம். சப்தனா 7, அங்கம் அப்படின்னா லிம்ஸ். ஸோ அதனால சப்த அங்க யோகம் அப்படின்ற பேரும் வந்துச்சு. ஏன் வந்துட்டு பாடிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, a healthy mind can exist only in the healthy body. மைண்ட் வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. சரி, மைண்ட் வந்துட்டு ஹெல்த்தியா வேணும், காம் மைண்ட் ஸ்டேட்டுக்கு போகணும்னா முதல்ல அதுக்கான மெயின் ப்ரிப்பரேஷனே ஹெல்த்தி பாடி இருந்தாதான். ஸோ அதனால அப்படி சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நாஸ்தி மாயா சமபாசு நாஸ்தி யோகா பரம் பலம் ந ஹி ஞானாத் பரோ பந்து ந அகங்காராத் பரோ ரிப்போ அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்லைன்னு அர்த்தம். அதாவது மாயை போல பெரிய பைண்டிங் பிணைப்பு வந்துட்டு இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. நோ பைண்டிங் ஹையர் தென் மாயா. இதெல்லாம் நமக்கு சூஸ்ல கொடுத்து கேட்கலாம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா இது இங்கிலீஷ்லயும் சான்ஸ்கிரிட்லயோ கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மாயை போல பெரிய பிணைப்பு இந்த வேர்ல்ட்ல வேற எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தோம்னா யோகம் தான். அதை விட யோகத்தை விட ஸ்ட்ரென்த்தானது பலமானது வேற எதுவும் கிடையாது. நம்மளோட நாலேஜ் போல ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு யார் பெரிய எனிமினா நம்மளோட ஈகோ தான். ஈகோவை விட பெரிய எனிமி எதுவும் கிடையாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டதும் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் கத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம ஃபர்ஸ்ட் இந்த யோகிக் ப்ராக்டிசஸ்லாம் வந்துட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமா நம்ம வந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை பத்தின ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதோட மெயினாவே இந்த கிரந்த சம்ஹிதால பாடி ஸ்ட்ரென்தனிங், அதாவது பாடிக்கு மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பாடி வந்துட்டு ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் மைண்ட் வந்துட்டு ஹெல்த்தியான மைண்டு அந்த காம் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். அதனால இவர் 7 சாப்டர் வச்சிருக்காரு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் சாப்டராகவே பாடி பியூரிஃபிகேஷன் வச்சிருக்காரு. சத்கிரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர். நம்ம ஹதயோக பிரதீபிக்கான ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பண்ணிருப்போம்? அந்த 4 சாப்டர்ஸ் நேமும் சொல்லுங்க. பிராணாயாமா, முத்ரா, சமாதி. ஆசனா, பிராணாயாமா, முத்ரா, சமாதி. ஸோ இங்க வந்துட்டு எடுத்ததும் நமக்கு சத்கிரியா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரா வச்சிருக்காங்க. ஏன்னா பாடி பியூரிஃபிகேஷன். அடுத்து செகண்ட் சாப்டர்ல ஆசனா. ஸோ பாடி பியூரிஃபை பண்ணிக்க ஆசனா போறோம். ஆசனாக்கு அப்புறம் முத்ரா அது முடிச்சுட்டு 4th சாப்டர்ல பிரத்யாகாரம், 5th சாப்டர்ல தான் இங்க பிராணாயாமா. ஸோ பிராணாயாமா எத்தனாவது சாப்டர்னா 5th சாப்டர்னு சொல்ல தெரியும். இல்லை 5th சாப்டர்ல எதை பத்தி பேசுறாங்கன்னா பிராணாயாமா. 6th சாப்டர்ல தியானம். ஸோ இங்க தியானம் தனியா கொடுத்துருக்காரு. அடுத்தது 7th சாப்டர் சமாதி. ஸோ சமாதி இங்க வந்துட்டு 6 வகையா பிரிச்சு சொல்லியிருப்பாரு.
6 டைப்ஸ் ஆஃப் சமாதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. தியானம் வந்துட்டு பார்த்தோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் தியான முறைகள் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7 சாப்டர் கொடுத்துருக்காங்க. சத்கர்மா, ஆசனா, முத்ரா, பிரத்யாகாரம். ஸோ யூஸ்வலா அஷ்டாங்க யோகம் அது சொல்லுங்க. யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகார தாரணா தியானா சமாதி. ஸோ இப்படிதான் படிப்போம். பட் இங்க வந்துட்டு பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தான் பிராணாயாமா வரும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு கிரந்த சங்கீதா பிராணாயாமா வந்துட்டு ஆஃப்டர் பிரத்யாகாரமா பிஃபோர் பிரத்யாகாரமா? ஆஃப்டர் ஆஃப்டர் பிரத்யாகாரம். ஸோ இந்த ஒரு இடத்துல சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 7 சாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஆவது வந்துடும் எப்பவுமே. எவ்ரி சைக்கிள் வந்துட்டு இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் ஆகுது. 7 சாப்டர்ஸ் நேம், அதுக்கான பெனிஃபிட்ஸ் இதுல இருந்து எப்பவுமே இந்த சாப்டர்ஸோட சீக்வன்ஸ் கேட்டுருவாங்க. இல்லாட்டி இதுக்கான பெனிஃபிட் இங்கிலீஷ்லயோ சான்ஸ்கிரிட்லயோ வந்துட்டு கேட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 7 சாப்டர்லயும் சேர்த்து நமக்கு டோட்டலா 100 பிராக்டிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சத்கர்மால 6 இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள போனோம்னா அதோட டைப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துனா டோட்டலா சத்கர்மாவிலேயே 21 வந்துடும். ஸோ இங்க நான் 21 கொடுத்ததுனால சத்கர்மா 21ன்னு யாரும் புரிஞ்சுக்க வேணாம். சத்துனாவே ஷட்டுனாவே 6 தான். ஸோ 6க்குள்ள நிறைய இப்போ தௌத்தினா அதுல ஒரு 13 டைப்ஸ் இருக்கும், பஸ்டினா 2 இருக்கும், நவுலினா 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமா அதோட கிளாசிபிகேஷனோடு சேர்த்து 21 பிராக்டிசஸ் வந்துட்டு இருக்கு. ஆசனா 32 இருக்கு, முத்ரா 25, பிரத்யாகாரம் 5, பிராணாயாமா 8, தியானம் 3 டைப்ஸ், சமாதி 6 டைப்ஸ். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணா நமக்கு 100 பிராக்டிசஸ் வந்துட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் சத்கர்மா. இதுல நம்ம சோதன கிரியானோ சொல்லுவோம், இல்லை சத்கிரியானோ சொல்லுவோம். இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தோம்னா பாடி பியூரிஃபிகேஷன். ஸோ சத்கர்மா எதுக்காக பண்றோம்? பாடியை பியூரிஃபை பண்றதுக்காக பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் ஆசனா போறோம். ஸோ இங்க 32 ஆசனாஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை சான்ஸ்கிரிட்ல இதுக்கான பெனிஃபிட் ஆசனா பண்ணா அங்க நம்ம ஹதயோக பிரதிபிகால காமன் பெனிஃபிட் ஆஃப் ஆசனா என்ன பார்த்தோம்? தைரியம் ஆரோக்கியம் சாந்தம். வெரி குட்மா. ஸ்தைரியம், ஆரோக்கியம் அண்ட் அங்கலாகவம். ஓகேங்களா? ஸ்தைரியம் ஆர் ஸ்திரம். ஸோ ஸ்திரம் மீன்ஸ் ஸ்டெடினஸ். ஸோ அந்த ஸ்டெடினஸ் வந்துட்டு இங்க முத்ராக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து இதையும் ஹதயோக பிரதிபிகாவும் வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. இதை மட்டும் நம்ம மெயினா வச்சுக்கணும். இங்க ஆசனா நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுனால வி அப்டைன் ஸ்ட்ரென்த். அதை வந்துட்டு சான்ஸ்கிரிட்ல திருடதா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆசனா பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டா கிடைக்குது? ஸ்ட்ரென்த், பலம் வந்துட்டு கிடைக்குது. அதை சான்ஸ்கிரிட்ல திருடதா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் முத்ரா பண்றதுனால, முத்ராவுக்கான இன்னொரு பேர் நியாசா. முத்ரா பண்றதுனாலதான் நமக்கு வந்துட்டு இங்க ஸ்திரம் கிடைக்குது. ஓகேங்களா? அங்க ஆசனாவில் படிச்சிருப்போம் ஹதயோக பிரதிபிகா, பதஞ்சலி யோக சூத்ரா. அதுல ப்ரொசீஜர்லயே ஸ்திரம் சுகம் ஆசனம்னு படிப்போம். இங்க பெனிஃபிட்ஸா ஸ்தைரியம் ஆரோக்கியம்னு படிப்போம். அந்த ஸ்திரம் இங்க இந்த கிரந்த சங்கீதால எந்த பிராக்டிஸ்க்கு வருது? முத்ரானால. ஓகேங்களா? அப்ப முத்ராவுக்கு தான் நமக்கு ஸ்டெடினஸ் அச்சீவ் பண்றோம். ஓகேங்களா? அந்த ஸ்டெடினஸ் ஸ்திரம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பிரத்யாகாரம் பண்றதுனால நம்ம மைண்டுக்கு காம்னஸ் கிடைக்கும். அத தைரியதா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பிராணாயாமானால பாடிக்கு லைட்னஸ் கிடைக்குது. அதான் லகிமா அல்லது
லகுவத்வான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் தியானம் பண்றதுனால நமக்கு நம்மளோட செல்ஃபை பத்தின பெர்செப்ஷன் உண்மை வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அது பிரத்யக்ஷத்துவம். ஸோ பிரத்யக்ஷம்னா என்ன மீனிங்? பதஞ்சலி யோக சூத்திரால படிச்சிருக்கோமா? பிரத்யக்ஷம் எங்க படிச்சிருக்கோம்? பிரமாணாஸ்ல வரும். பிரத்யக்ஷம், அனுமானம், பிரமாணம். சோ பிரமாணத்துல ஒரு பிரமாணம். பிரமாணம் வந்துட்டு பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம்னா உண்மை. visible to eyes. நம்ம சென்சரி சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நம்ம அறிஞ்சிக்கக்கூடிய உண்மையான அறிவு, ட்ரூ நாலேஜ் வந்துட்டு பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு நமக்கு தியானத்தின் மூலமா கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் சமாதி. சமாதின்றது ஐசோலேஷன். அத நிர்லிப்ததா அப்படின்னு சொல்லுவோம். லிப்ததானா சேர்த்து, நிர்லிப்ததானா அதுக்கு ஆப்போசிட். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்துட்டு போயிடும். அதுக்கு பதிலாக இதோட அட்டாச்மெண்ட் ஆகும்னா ஆத்மாவோட. ஸோ அதுதான் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான 7 வகையான ப்ராக்டிஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சாப்டர்ஸ் நேம் இங்கிலீஷ்லயோ இல்லாட்டி சான்ஸ்கிரிட்லயோ கொடுத்து அதோட சீக்வன்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி இதுக்கான பெனிஃபிட் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த டேபிள நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சத்கர்மா சோதனை கிரியா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்குறோம். The Satkarmas, also known as Satkriyas, are a set of Hadayoga set of Hadayoga purification of the body ன்னு சொல்றோம். ஸோ நம்ம முன்னாடியே படிச்சதுதான் சயின்ஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பாடி. இதெல்லாம் சத்கர்மான்னு சொல்றோம். இது எதுக்காக பண்றோம்? நம்மளோட மெயின் எய்மே வந்துட்டு மோட்சத்தை போறது. ஸோ டுவர்ட்ஸ் மோக்ஷா, அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ் தான் நம்ம பாடியை வந்துட்டு தயார்படுத்துறது. ஸோ இந்த சத்கர்மா 6 இருக்கு. தௌதி, பஸ்தி, நேதி, லௌகிகி, திராடகா அண்ட் கபாலபதி. அங்க சீக்வன்ஸ் சொல்லுங்க. சத்கர்மாவோட சீக்வன்ஸ் அக்கார்டிங் டு அதியோக பிருத்விகா. நேத்தி, நௌலி, தௌதி, நேதி, கபாலபதி. ஓகே. இந்த 4th ஒன்னும் 5th ஒன்னும் இங்க மாறி இருக்கும். மீதி அதே சீக்வன்ஸ் தான், ரொம்ப ஈஸி. அங்க தௌதி, பஸ்தி, நெத்தி, திராடகா, நௌலி, கபாலபதின்னு படிச்சிருக்கோம். அந்த நௌலியும் கபாலபதியும் மாறி இருக்கும். நௌலியை தான் இங்க லௌகிகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தௌதி வந்து பார்த்தோம்னா 4 மெயின் டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. அந்தர் தௌதி, தண்ட தௌதி, ஹிருத் தௌதி, மூலசோதரான்னு 4 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் கீழே இப்ப அந்த தௌதி 4 டைப்ஸ் இருக்கும். பாட்டசாரா, வரிசாரா, வாங்கிசாரா, பகிஷ்கிருதான்ட்டு 4 டைப்ஸ் இருக்கும். தண்ட தௌதியில 5 இருக்கும். ஹிருத் தௌதியில 3 இருக்கும். மூலசோதனா 1 தான். இந்த மாதிரி 13 வந்துட்டு சப்டிவிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தௌதி வந்துட்டு இங்க 4 மெயின் டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அடுத்து பஸ்தின்னு பார்த்தோம்னா நம்ம ஜலபஸ்தி மட்டும் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? எங்க ஸ்தலபஸ்தி தண்ணி வச்சு பண்றது, வாட்டர் ஜலபஸ்தி பார்த்துருப்போம். இங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏர் வச்சு பண்ணக்கூடிய ஸ்தலபஸ்தி கொடுத்துருக்காங்க. நேதி வந்துட்டு சூத்திர நீதி மட்டும்தான். ஸோ அங்க பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். லௌகிகி வந்து பார்த்தோம்னா இங்க பெருசா எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அங்க சைடெல்லாம் லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? இங்க அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அப்டமனை ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திராட்டகா அதே தான், சேம் ப்ரொசீஜர். கபாலபதி வந்து பார்த்தோம்னா இங்க 3 டைப்ஸா இருக்கும். ஓகேங்களா? வாட்டக்கிரமா, வியூட்டக்கிரமா, சீட்டக்கிரமா. ஸோ கபாலபதி டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கக்கூடிய ஒரே டெக்ஸ்ட் வந்துட்டு கிரந்த சம்ஹிதானம். தண்ணி வச்சு பண்ணக்கூடியது, ஏர் வச்சு பண்ணக்கூடியது நார்மல்,
தண்ணியை வச்சு பண்ணக்கூடியது 2 டைப், வியூடகிரமா அண்ட் சைடகிரமா 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி சத்கர்மா ஃபர்ஸ்ட் சாப்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தௌத்தி இருக்கு இல்லையா? ஸோ இந்த தௌத்திய 4 சப்டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அந்த தௌத்தி, தந்த தௌத்தி, ஹிருது, மூலசோதனா. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் அந்த தௌத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த தௌத்தின்னு பார்த்தோம்னா அதை 4 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. வாட்டசாரா, வரிசாரா, வாக்மிசாரா அண்ட் பகிஷ்கிருதா தௌத்தி. ஸோ வாதா அப்படின்னாவே காத்து, ஏரு. ஸோ காத்து வச்சு நம்ம பண்ண போறோம். ஒன்றும் கிடையாது, நம்மளோட மவுத்ல காக்கி முத்ரா, நம்மளோட லிப்ஸை பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூச்சி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வச்சுட்டோம்னா அது பேரு காக்கி முத்ரா. காக்கி முத்ரா போட்டு ஏரை வந்துட்டு மவுத் வழியா இன்ஹேல் பண்ணிட்டு, நல்லா ஃபுல்லா இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஆனஸ் வழியா நம்ம ரிலீஸ் பண்ணணுமாமா. ஸோ இன்ஹேல் டு மவுத்து, எக்ஸேல் டு ஆனஸ். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு வாத்தசாரா தௌத்தின்னு சொல்றாங்க. இது பண்றதுனால கியூர் ஆல் டிசீஸ், சர்வரோக க்ஷயகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தேக நிர்மல காரகம். ஸோ நம்மளோட பாடிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மலங்களும், எல்லா இம்பியூரிட்டிஸும் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வரிசாரா. இதே ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம காத்து வச்சு பண்ணோம் இல்லையா, காத்துக்கு பதிலாக வரினா வாட்டர்னு அர்த்தம். ஸோ வாட்டர்ல வாய் வழியா நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஆனஸ் வழியா ரிலீஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு வரிசாரா தௌத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வரிசாரா தௌத்தியில சில ஆசனாஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணோம்னா அதை சங்க பிரக்ஷலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்க பிரக்ஷலனம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்மளோட சலைன் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டெக்ஸ்ட்ல படித்தோம் இல்லையா. ஸோ 1 லிட்டர் வார்ம் வாட்டர்ல ஒரு 10 கிராம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம சலைன் வாட்டரை ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம உக்கடாசனா போஸ்டர்ல உட்காந்து கடகடன்னு குடிச்சிடும். ஸோ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆசனா, எசிட் ஆஃப் ஆசனாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தாடாசனா, திரேக் தாடாசனா, கட்டி சக்கராசனா, திரேக் புஜங்காசனா, உதாரகசாசனா, இந்த 5 ஆசனாவும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்படி இந்த ஆசனாஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள நம்மளோட அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஆசனா பண்ணக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள பிசியோலாஜிக்கலா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ நம்ம தெரபியூட்டிக் யோகா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோகா படிக்கக்குள்ள டெப்தா படிப்போம். ஸோ இந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஒன்று தாடாசனா பண்ணக்குள்ள நம்மளோட ஸ்டொமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரின்ஸ்டர் வந்துட்டு நல்லா ஓப்பன் ஆகும். தென் வந்துட்டு மேலே கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்ஸ்டர்ஸ், பைரோலிக் ஸ்பின்ஸ்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு நல்லா ஓப்பன் ஆகும். அடுத்தது நம்ம திரேக்தாடாசனா பண்ணக்குள்ள நம்மளோட இன்டெஸ்டைன் வந்துட்டு நல்லா வந்துட்டு 2 பக்கமும் நம்ம பெண்ட் பண்றோம் இல்லைங்களா, சைட் பெண்டிங் பண்ணக்குள்ள இந்த இன்டெஸ்டைன் வந்துட்டு இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ், இப்போ தண்ணி குடிக்கிறோம்னா அது நல்லா வந்துட்டு மூவ் ஆகும். இது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு நல்லா வளைஞ்சி கீழே மேலே நல்லா வளைஞ்சி சுருண்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதோட ஃப்ளோ வந்துட்டு சீக்கிரம் போகும். அடுத்தது ஸோ இதே மாதிரி தான் கட்டி சக்கராசனா, ஒவ்வொரு ஆசனா பண்ணக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமா அந்த உள்ளுக்குள்ள நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ள போகுது இல்லைங்களா, நம்மளோட ஜிஐடி ட்ராக்ல போற அந்த ஃபுட்டா இருக்கட்டும், இல்லாட்டி எம்டி ஸ்டொமக்ல பண்ணக்குள்ள அந்த தண்ணி வந்துட்டு வெளியே ஈஸியா அந்த மூமெண்ட் வந்துட்டு நடக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆசனாஸ் வந்துட்டு நம்ம பண்றோம். இப்படி இந்த ஆசனாஸ் பண்றோம், தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சிட்டு இந்த ஆசனாஸ் பண்ணக்குள்ள ஈஸியா அந்த மூமெண்ட் ஆகி நமக்கு நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்துட்டு மலத்தோட வந்துட்டு வெளியேறும். திரும்பவும் வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்றோம், கிளீன் பண்ணிட்டு வரும், வாஷ்ரூம் போயிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா நம்ம பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் சங்க பிரக்ஷலனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சங்கு இருக்கு இல்லைங்களா,
அது எப்படி மேல தண்ணி ஊத்துனா கீழே அப்படியே வந்துரும் இல்லையா? வாஷ் பண்ணி தண்ணி வந்துட்டு மேல எப்படி ஊத்துறோமோ அந்த மாதிரி வந்துரும். அந்த மாதிரி நம்மளோட இன்டெஸ்டைன் GI ட்ராக்ட் நம்மளோட என்டையர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்துட்டு கிளீன் பண்றதுனால இதுக்கு பேரு சங்க பிரக்ஷரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லகு மாஸ்டர் அப்படின்ட்டு 2 விதமா சொல்றாங்க. பாதி பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி வயிறு சுத்தமாகிற வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு லகு. மாஸ்டர் அப்படின்னா பூர்ண சங்க பிரக்ஷரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம தண்ணி இன்டேக் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த தண்ணி அதே கலர்ல தண்ணியாவே வெளியில வர வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேரு பூரண சங்க பிரக்ஷரணம். ஸோ இதுதான் வந்துட்டு வரிசாரா தௌட்டி. அடுத்தது அக்னிசாரா தௌட்டி வந்துட்டு நார்மலா இந்த சித்தாசனா ஆர் பத்மாசனால உட்காந்துட்டு நம்மளோட பெல்லிய டுவர்ட்ஸ் த ஸ்பைன் ஸ்பைனை நோக்கி உள்ளே இழுத்துட்டு வெளியே விடுறோம். இந்த மாதிரி 100 டைம் வந்துட்டு ரிப்பீட்டடா பண்ணணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்னிசார கிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பெல்லிய இன் அண்ட் அவுட் 100 டைம்ஸ் வந்துட்டு பண்ணோம்னா அதுக்கு பேரு வாக்னிசாரா தௌட்டி. இதனால நமக்கு எல்லா டிசீஸ் ஆஃப் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான டிசீஸும் எராடிகேட் ஆகிடும். இன்க்ரீஸ் இன்டெஸ்டினல் ஃபயர், இன்டர்னல் ஃபயர், நம்மளோட கேஸ்ட்ரிக் ஃபயர் ஜாதராக்னி வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பகிஷ்கிருதா தௌட்டி, பகிஷ்ராவை வெளியே. ஸோ நம்மளோட ரெக்டமை, இதை சக்தி நாடின்னு சான்ஸ்கிரிட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெக்டமை வந்துட்டு வெளியே எடுத்து வாஷ் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ்க்கு பேரு தான் பகிஷ்கிருதா தௌட்டி. இது எப்படி பண்ணணும்னா நம்ம இடுப்பு அளவு மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆத்து தண்ணியில போய் நம்ம நின்னுக்கணும். ஸோ ஓடுற ஆத்துல இடுப்பு அளவு மூழ்கக்கூடிய இடத்துல போய் நம்ம நின்னுக்கணும். ஸோ இப்ப நம்மளோட மவுத்து வழியா காக்கி முத்ரா போட்டு ஏரை நல்லா இன்ஹேல் பண்ணி வயிறு வரைக்கும், ஸோ நம்மளோட நோஸும் மவுத்து வரைக்கும் ஸ்டொமக் வரைக்கும் ஃபில் ஆகுற அளவுக்கு இன்ஹேல் பண்ணிக்கணும். இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்டிங்ல இருக்கணும். எவ்வளோ நேரம்னா 1.5 மணி நேரம் ஹோல்டிங்ல இருக்கணும். ஸோ ஹோல்டிங்ல இருக்க அந்த கேப்ல மெதுவா நம்மளோட கையால நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலை வெளியே உருவி எடுக்கணும். எடுத்து ஓடுற ஆத்து தண்ணியால நம்ம கையால அந்த தண்ணியில நம்மளோட கையால அந்த மலக்குடலை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வெளியில எடுத்து வாஷ் பண்ணா கூட அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வராதா, முழுசா வராதா, அவ்வளோ இம்பியூரிட்டிஸ் வந்துட்டு நம்மளோட ரெக்டம்ல வந்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இதை கையால வெளியில் எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப அனசோலியா இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்லோவா வந்துட்டு பந்தத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஹோல்டிங் எடுத்துட்டு ஆனஸ் வழியா காத்தை எக்ஸேல் பண்ணணும். ஸோ இதை காடால கூட அச்சீவ் பண்றது ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டி. கடவுளால கூட இதை செய்ய முடியாது. அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா நமக்கு தெய்வ தேகம் கிடைக்கும், டிவைன் பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிறதுலே கிரேட் தௌட்டி பகிஷ்கிருதா தௌட்டி. ஸோ ரெக்டமை வெளியேறிட்டு வாஷ் பண்றதுக்கு பேர் தான் பகிஷ்கிருதா தௌட்டி. ஸோ இந்த 4 ப்ரொசீஜர்: வாட்டசாரா, வரிசாரா, வாக்னிசாரா, பகிஷ்கிருதா. வாதம்னா மவுத் டு ஆனஸ் ஏரை வச்சு பண்றோம். வரினா வாட்டர், அதே தான். வாக்னிசாரா அல்லது அக்னிசாரானா ஃபயர். ஸோ ஃபயர் இன்டியூஸ் பண்ற ப்ராக்டிஸ். அதுக்கு நம்மளோட பெல்லிய இன் அண்ட் அவுட் 100 டைம்ஸ் வந்துட்டு இன் அண்ட் அவுட் பண்ண போறோம். பகிஷ்கிருதான்றது ரெக்டமா வெளியே எடுத்து கையால வாஷ் பண்ற ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஷார்ட்டா உங்களுக்கு எப்படி புரியுதோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் பெனிஃபிட்ஸ் ப்ரொசீஜர்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் அந்தர் தௌட்டி. ஓகேங்களா? அடுத்தது தண்ட தௌட்டி. ஸோ இது 5 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தண்ட மூல தௌட்டி. ஸோ தண்ட அப்படின்னா டீத்துன்னு அர்த்தம். ஸோ நம்ம பிரஷ் பண்றதுக்கு பேரு தான் தண்ட மூல தௌட்டி. அடுத்தது கர்ண தௌட்டி. ஸோ கர்ணம் அப்படின்னா எஸ்.
ஸோ இது லெஃப்ட் இயர் தனியா, ரைட் இயர் தனியா 2ஆ இருக்கிறதுனால ஸோ ரெண்டுமே கவுண்டிங்க்கு வச்சுக்கணும். ஜீவ சோதனா அல்லது ஜிக்ம சோதனா, இதை டங்கு, ஜிக்மன்னா டங்கு. ஸோ அதை கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது கபால ரந்திரம். இது வந்து நம்மளோட ஃபோர்ஹெட். கபாலம்னாவே நம்மளோட ஸ்கல் ரீஜன். ஸோ அங்கே பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ இங்கே 4 இருக்கு. ஸோ கர்ணம்ன்றது லெஃப்ட் ரைட்டு 2ஆ இருக்கிறதுனால அதை 5ஆ கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பிரஷ் பண்றது. ஒன் ஷுட் ரப் த ரூட் ஆஃப் த டீத் வித் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கதிரா பிளான்ட். ஸோ நம்மளுடைய டீத்தில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி ரிமூவ் ஆகுற வரைக்கும் இந்த கதிரா பிளான்ட், கதிரான்றது கெட்டாச்சு பவுடர், ஓகேங்களா? அந்த கருங்காலி, செங்கருங்காலி, அந்த பவுடரால நம்மளோட டீத்தை வந்துட்டு நம்ம கிளீன் பண்றோம். அதுக்கு பேரு தண்ட மூல தௌட்டி. அடுத்தது ஜிக்வ சோதனா, அடுத்தது டங் கிளீனிங். ஸோ யூசிங் 3 ஃபிங்கர்ஸ். இதுனா நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 ஃபிங்கர்ஸையும் நம்மளோட ரூட் ஆஃப் த டங்க் வந்துட்டு உள்ள விட்டு ரப் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இப்படி ரப் பண்ணுறதுக்கு மில்க், கீ இந்த மாதிரிலாம் பட்டரோ இல்லாட்டி கீயோ வந்துட்டு அப்ளை பண்ணி ரப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணக்குள்ளே எவ்வளோ நேரம் பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளம்மெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நம்ம நாக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணி வெளியில் எடுக்கணும்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ using 3 fingers together into the throat, one should rub out the impurities and clean the root of the tongue slowly. ஓகேங்களா? ஸ்லோவாக ரப் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கர்ணதௌதி. கர்ணதௌதி அப்படின்றது ஒன் ஷுட் ரப் த ஆடிட்டரி கேனல். நம்மளோட ஆடிட்டரி கேனல் வெளியில் இருக்கு இல்லையா? ஸோ அவுட்டர் இயர், இதை வந்துட்டு நம்ம ரப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்சென்டிங் ஆன் த டிப் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இன்டு இட். நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா? இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆர் ரிங் ஃபிங்கர், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நம்ம உள்ள விட்டு சும்மா ரப் பண்றோம். அதுக்கு பேரு கர்ணதௌட்டி. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடிஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நம்ம அந்த மாதிரி பண்றதுனால. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்டா அந்த ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு டிவைன் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் கபால ரந்திரா. கபாலம் அப்படின்னா நம்மளோட ஸ்கல் ரீஜியன், நம்மளோட ஃபோர்ஹெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல ஐப்ரோவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம மசாஜ் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேங்களா? அது எதனாலன்னா எந்த விரல் யூஸ் பண்றோம்னா ரைட் ஹேண்டோட தம்பை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். ஃபுல்லா இந்த ஃபோர்ஹெட் அந்த ஐப்ரோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு விடுறதுக்கு பேர் தான் கபால ரந்திரம். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலா நம்ம 2 ஹேண்ட்ஸ் வச்சும் பண்ணுவாங்க. இங்க நமக்கு புக்ல இருக்கக்கூடிய ஆஸ் பர் சிலபஸ் வந்துட்டு ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் வச்சு மட்டும்தான் பண்றாங்க, சிங்கிள் ஹேண்ட்ல மட்டும்தான் பண்றாங்க. ஸோ இப்படி பண்றதுனால ஒன் ஷுட் வார்ட் ஆஃப் டிசீஸ் ஆஃப் டியூ டு ஃப்ளம். ஸோ நம்ம கபத்தினால வரக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிசீஸும் எராடிகேட் ஆகும். ஸோ மெயினா இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு கிளியர் ஆகும். த நாடி பிகம்ஸ் பியூரிஃபைடு. நாடி வந்துட்டு நாடியில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கிளியர் ஆகுது. அண்டு விஷன் கிளியர்டு, விஷன் கூட கிளியர் விஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் தண்ட தௌதி. கண்டிப்பா சத்கர்மால கொஷின் கேட்பாங்க. அதுல இந்த கிரந்த சங்கீதால இந்த தௌத்தியை வச்சுட்டு ஒரு கொஷினாவது வந்துடும். ஸோ எப்படி மேட்ச் இட்ல கேட்கலாம், இல்ல இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? அதுல வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்துட்டு அந்த தௌத்திலையும் ஒரு ஆப்ஷன் தண்ட தௌத்திலையும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கம் அந்த தௌத்தின்னு கேட்கலாம். இல்லாட்டி இதெல்லாம் வந்துட்டு தண்ட தௌத்தி கீழே வரும். அந்த மாதிரி எல்லா தௌத்தில இருந்தும் கலந்து கொடுத்துட்டு இது எந்த தௌத்திக்கு கீழே வரும் இல்லாட்டி வராது அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா தௌத்தில இருந்து மினிமம் ஒரு கொஷினாவது வரும். ஸோ 2-3 கூட வந்திருக்கு.
நீங்க இந்த தௌத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரந்த சம்ஹிதாவுல கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஹிருத் தௌத்தி. ஹிருத் அப்படின்னாவே ஹார்ட் ரீஜியன். ஸோ அந்த ரீஜியனை நம்ம பியூரிஃபை பண்ணக்கூடியது ஹார்ட் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. இதுல தண்ட. ஸோ மேல பார்த்தது தண்ட, இது தண்ட. ஸோ தண்ட அப்படின்னா டீத்து, தண்டம் அப்படின்னா ஸ்டிக். ஓகேங்களா? ஸோ ஸ்டிக் வச்சு பண்ணக்கூடியது. அடுத்து வாமன தௌத்தி, வாட்டரை குடிச்சிட்டு வாமிட் பண்றது. வஸ்திர தௌத்தி நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தண்ட தௌத்தி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேத்தேட்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பெல்லாம் எதுல பண்ணாங்க அந்த காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஷுட் இன்சர்ட் த ஸ்டாக் ஆஃப் பிளைன்டைன், டர்மரிக் அல்லது சுகர் கேன். ஸோ வந்துட்டு வாழையோட தண்டு, பனானா, இல்லாட்டி மஞ்சளோட அந்த குருத்து, இல்லாட்டி சுகர் கேனோட அந்த குருத்து, இது 3ல ஏதோ ஒன்று மெல்லிசா வந்துட்டு எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்மளோட மவுத்து வழியா நம்ம ஈசோபரஸ் உள்ளார வரைக்கும் இன்சர்ட் பண்ணி வெளியில எடுக்கணும். அப்படி உள்ள வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வெளியில எடுக்கக்குள்ள அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், மெயினா பித்தமெல்லாம் இது வழியா ஒட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் தண்ட தௌத்தி. தண்டனாவே ஸ்டிக்கு. ஸோ அந்த என்னென்ன ஸ்டிக் யூஸ் பண்ணோம்னா இந்த பிளான்டைன், டர்மரிக் ஆர் சுகர் கேன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உள்ள விட்டு வெளியில் எடுக்கிறோம். மூவ் இட் தேர் அண்ட் ஸ்லோலி ட்ரா இட் அவுட். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ இப்படி பண்ணுறதுனால டிசார்டர் ஆஃப் ஃப்ளம்மு. ஸோ ஃப்ளம்முன்றது கபம், பைல் அப்படின்றது பித்தம். ஓகேங்களா? இதனால வரக்கூடிய டிசார்டர்ஸ் வந்துட்டு டிசப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வாமன தௌட்டி. ட்ரிங்க் வாட்டர் ஃபுல் அப் டு த த்ரோட். ஸோ ஆஃப்டர் த மீல்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அனீசியான ஃபீல் இருந்துச்சுன்னா, டைஜஸ்ட் ஆகாம ஒரு மாதிரி அனீசியான ஃபீல் இருந்தது அப்படின்னா இந்த வாமன தௌட்டி நம்ம 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, வாட்டரை ஃபுல்லாக, அந்த சலைன் வாட்டரை ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிடணும். ட்ரிங்க் பண்ணும்போது நமக்கு வாமிட் வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தண்ணி குடிச்சிட்டு வாமிட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் தான் வாமன தௌட்டி. ஸோ இது பண்ணுறதுனாலையும் பித்தா கபத்தினால வரக்கூடிய டிசார்டர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வஸ்திர தௌட்டி. வஸ்திரத்தை நம்ம மெதுவாக வந்துட்டு ஸ்வாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? லென்த் மட்டும்தான் மாறும், மீதி எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அங்கே வந்து 15 கியூபிட்ஸ் படித்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இங்கே ஏகோனா அல்லது பஞ்சவிம்சதிக்கு 19 இல்லாட்டி 25 மூலம் இருக்கக்கூடிய ஒரு துணி. வைடெல்லாம் அதே தான், சதுரங்கல விஸ்தாரம் அல்லது 3 இன்ச்சஸ். 3 இன்ச்சஸ் வைடு, 19 அல்லது 25 கியூபிட்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தை எடுத்து நம்ம சலைன் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி வெளியிலே மெதுவாக எடுக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வஸ்திர தௌட்டி. இது பண்ணுறதுனால ஸோ நமக்கு குல்மம், ஜுரம், பிளீகம், ஸ்ப்ளீனு, ஸ்கின் டிசீஸு, ஸோ அங்கே படித்தோம் இல்லையா, காச சுவாச, பிளீக, குஸ்த, பிளீகோதர, கவாதோசம், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நிவர்த்தி ஆகும். இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த் 3 டெக்ஸ்ட்லயும் ஹெச்ஒய்பி, ஹதயோக பிரதிபிகா, கிரந்த சம்ஹிதா, ஹத ரத்னவலி ஹெச்ஆர், இந்த 3 டெக்ஸ்ட்லயும் வஸ்திர தௌத்தியில யூஸ் பண்ணக்கூடிய வஸ்திரத்தோட லென்த் வேரி ஆகும். ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஹதயோக பிரதிபிகால 15 கியூபிட்ஸ் படித்தோம். இங்க வந்துட்டு 19 இல்லாட்டி 25. ஸோ நீங்க 25ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ஹதரத்னவலியில 20 கியூபிட்ஸ்னு படிப்போம். ஓகேவா? 15, 25, 20 இப்படிதான் படிப்போம். 3 வைடு வந்து எல்லாத்துலேயுமே 3 இன்ச்சஸ் தான், அதாவது 4 டிஜிட் தான். ஓகேங்களா? லென்த் மட்டும்தான் வேரி ஆகும். இப்பவே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 15, அப்புறம் 25, ஹதரத்னவலியில 20 மூலம் நீளம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய வஸ்திரத்தோட லென்த்தும்
அடுத்தது நெத்தியில யூஸ் பண்ணக்கூடிய அந்த சூத்திர நெட்டியோட சூத்திரத்தோட லென்த் இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஆல்ரெடியும் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்கலாம் நீங்க. ஆனா நம்ம பாமன தௌத்தி வந்து எப்பவுமே நம்ம பிஃபோர் மீல்ஸ் தானே மேம் செய்வோம். ஆனா இதுல ஆஃப்டர் மீல்ஸ் போட்டுருக்காங்க. ஆமா ஆமா, அது எம்டி இதுல பண்ணக்கூடியது வந்துட்டு அது குஞ்சால் கிரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃப்டர் மீல்ஸ் பண்ணக்கூடியது வியாக்கிரம கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இங்க வந்துட்டு ஆஃப்டர் மீல்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய எந்த ப்ரொசீஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நமக்கு நம்ம எம்டி ஸ்டொமக்ல பண்ணக்கூடிய அந்த வாமன தௌத்தி பிராக்டிக்கல் யோகால நம்ம படிப்போம். பிராக்டிக்கல் யோகால ஜலநீதிலாம் கூட படிப்போம். இங்க ஜலநீதி கிடையாது, சூத்திர நீதி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூல சோதனா. மூல சோதனைன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ரெக்டம்ல பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். நம்மளோட ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற லென்த்தா இருக்கிறது நம்மளோட மிடில் ஃபிங்கர்ஸ் தான். ஸோ நம்மளோட மிடில் ஃபிங்கர்ஸ் இல்லாட்டி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ரூட் ஆஃப் த டர்மரிக். ஸோ இதை வந்துட்டு எடுத்துக்கோ, ரெண்டுல ஏதோ ஒன்று. அதை வந்துட்டு ஆனஸ்ல இன்செர்ட் பண்ணி அப்படியே ரவுண்டா வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்படின்னா ஆனஸ் மசில் அந்த ஸ்பின்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் பண்றோம். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா ஆனஸ் மசில் கொஞ்சம் கொஞ்சம் எலாங்கேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால அபான வாயுவோட ஃப்ளோ கீழ் நோக்கி கரெக்டா இருக்கும், டவுன்வர்ட்ஸா நல்லா இருக்கும். ஸோ அபான வாயுவோட ஃப்ளோ வந்துட்டு ஒழுங்கா இல்லைன்னா தான் வந்துட்டு நம்மளோட ரெக்டம்ல இருக்கக்கூடிய மலம்லாம் வெளியேறாம அங்க நிறைய ஸ்டோரேஜ், எப்பவுமே அங்க ஸ்டோரேஜ் இருக்கும் தான், அந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு எக்ஸஸா ஆகி நமக்கு அப்படியே படிகிறது தான். ஸோ அந்த இடத்த நம்ம பியூரிஃபை பண்றதுக்காக வேண்டி, ரெக்டமை கிளீன் பண்றதுக்காக தான் இந்த ஆனஸ் மசிலை வந்துட்டு மூல சோதனான்ற ப்ராக்டிஸ் மூலமா நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். ஸோ ஆனஸ்ல இன்சர்ட் பண்ணி ரவுண்டா சுத்திட்டே இருக்கணும், அந்த மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அப்படி பண்ணக்குள்ள அந்த மலக்குடல்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வெளியேறிடும்ன்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதெல்லாம் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, destroys constipation, indigestion, allows abana vayu to go free. ஸோ அபான வாயு வந்துட்டு ஃப்ரீயா ஃப்ளோ, அதோட டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்துட்டு கரெக்டா இருந்தாவே நம்ம பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீஷன் எல்லாமே ஒழுங்கா வெளியே போகும். ஸோ இவ்வளவுதான் மூல சோதனாவோட ப்ரொசீஜர். ஸோ இதோட தௌத்தி கிரியா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த தௌத்தி, தண்ட தௌத்தி, ஹிருத் தௌத்தி, மூல சோதனா. ஸோ 1, இதுல 3 4, இதுல 5 8, இதுல வந்து 4 4 5 9 12 13. ஸோ 13 தௌத்தி வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். மெயினா 4ஆ பிரிச்சிருக்காங்க. இதோட நேம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் மெமரி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்களாம் அப்படியே சார்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா ரஃபா போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியா மனசுல பதிஞ்சிடும். அடுத்தது பஸ்டி கிரியா, ஜலபஸ்டி அங்க படிச்சோம் இல்லையா, சேம் ப்ரொசீஜர் தான். புரிதலுக்காக வேண்டி இந்த பிக்சர் போட்டிருக்கு. ஸோ அசைமிங் த போஸ்டர் கால்டு உக்கடாசனா. ஸோ உக்கடாசனா போஸ்டர்ல அந்த காலத்துல நம்ம வந்துட்டு வெளியில தான் பண்ணுவாங்க இல்லையா, இப்பதான் நம்ம பஸ்டிக்கான் வச்சு பண்றோம். ஸோ நம்ம முன்னாடி என்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ அதே தான். ஸோ பஸ்டிக்கான்ல வாட்டரை ஃபில் பண்ணிட்டு நாம வந்துட்டு ஆனஸ் வழியா அந்த பஸ்டிக்கான டியூப்பை இன்செர்ட் பண்ணிடுறோம். இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுக்கக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு சூடோட சேர்ந்து வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜலபஸ்டியோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோம்னா, பிரமேகம் அப்படின்றது யூரினரி டிசார்டர், உதாரவர்த்தம் அப்படின்றது பவுல் மூமெண்ட்,
நம்மளோட டிசீஸ் ஆஃப் பவுல் மூவ்மெண்ட் நினைக்கிறேன். இந்த பிக்சர் பின்னாடி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது குரூர வாயு அப்படின்றது கேஸ்ட்ரிக்ஸ், வாயு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்துட்டு சரியாகும்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்தலபஸ்தி, ஸ்தலம் அப்படின்னா ஏர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்க வாட்டர் வச்சு பண்ணோம் இல்லையா, அதே ப்ரொசீஜரை வாட்டருக்கு பதிலாக ஏரை வச்சு பண்றது இதை வாயு பஸ்தி, ஸ்தலபஸ்தி இல்லது ட்ரை 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 பஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுப்பைன் போஸ்டர் சவாசனா போஸ்டர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரைசிங் த லோயர் பார்ட் ஆஃப் த பேக், நம்மளோட பெல்விக் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ பெல்விக் ரீஜனை மட்டும் கொஞ்சம் தரையை விட்டு தரைக்கு அகைன்ஸ்டா ரைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ரைஸ் பண்ணிட்டு நாம ஆனஸ் வழியா அஸ்வினி முத்ரா போடுறோம். அஸ்வினி முத்ரான ஆனஸ் வந்துட்டு ஸ்லோவா கான்ட்ராக்ட் பண்ணி டைலேட் பண்ணணும். ஓகேங்களா, ஆனஸை வந்துட்டு சுருக்கி விரிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அஸ்வினி முத்ரா. நம்ம சவாசனா போஸ்டர்ல நம்மளோட இடுப்பு பகுதியை மட்டும் ரைஸ் பண்ணிக்கிறோம். ரைஸ் பண்ணிக்கிட்டு அஸ்வினி முத்ரா போட்டோம்னா அது வழியா ஏர் வந்துட்டு உள்ள போய் வெளியில வரும். ஸோ கொஞ்ச நேரம் அஸ்வினி முத்ரா போட்டு கொஞ்ச நேரம் கான்ட்ராக்ட்ல வச்சிருந்து ரிலீஸ் பண்ணக்குள்ள ஸோ நமக்கு மேலே என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே ப்ராசஸ் கீழேயும் நடக்கும், வயிறு சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன், கோஸ்ட தோசா, அப்புறம் ஜாத்தர் ஆக்னி, கேஸ்ட்ரிக் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நேத்தி வந்துட்டு நம்ம சூத்திர நேத்தி எடுத்துக்கிறோம். நம்மளோட நோஸ்ல ஏதோ ஒரு நாஸ்ட்ரில் வழியா இன்செர்ட் பண்ணி மவுத் வழியா வெளியில எடுத்து 2 எண்டையும் பிடிச்சிட்டு நல்லா மோர்க்கடையிற மாதிரி ஸ்கிம் பண்றோம். இதுதான் நேத்தி. ஸோ இது அங்க பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். இங்க வந்துட்டு இங்கவும் 1 விட்டாஸ்டி தான் லென்த் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சூத்திரத்தோட லென்த் 1 விட்டாஸ்டி, 9 இன்ச்சஸ்ன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ 9 இன்ச்சஸ்ன்றது தான் கரெக்டானது. ஸோ எந்த டெக்ஸ்ட்டுக்கு கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அது வந்துட்டு அங்க ஹதயோக பிரதீபிகா கொடுத்து அவங்களே 6 இன்ச்சஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பிக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 9 இன்ச்சஸ் தான் பொதுவாக கொடுப்பாங்க, கான்ட்ரவர்ஷியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ 9 இன்ச்சஸ் அல்லது ஹாஃப் கியூபிட். ஓகேங்களா, ஹாஃப் கியூபிட்னா அரை முழம் இல்லாட்டி 9 இன்ச்சஸ் ஆர் ஏக விட்டாஸ்டி, ஏகனா 1, ஏக விட்டாஸ்டி 1 விட்டாஸ்டி இஸ் ஈக்குவல் டு 12 டிஜிட். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப ஹதயோக பிரதிபிகா அண்ட் கிரந்த சம்ஹிதா ரெண்டுலையுமே 1 விட்டாஸ்டி லென்த் ஆஃப் த்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு கேசரி சித்தி. நம்ம வந்துட்டு கேசரி முத்ரா பண்றோம் இல்லையா, அதுக்கு ப்ரிப்ரேட்டரி வந்துட்டு இந்த நேட்டிகிரியா. ஸோ நேட்டிகிரியா பண்றதுனால அது கேசரி சித்தியை அச்சீவ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது கீ பாயிண்ட். ஓகேங்களா, இது கேட்பாங்க. அடுத்தது லௌகிக்கு வாழ்வளமுடன் ஒரே நிமிஷம். லௌகிக்கிங்ன்றது நவுலி தான், நம்மளோட ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். மேம் கேசரி சித்தி என்ன மேம்? கேசரி சித்திய அச்சீவ் பண்ணும், அதுக்கு கூட்டிட்டு போகும். இந்த நேட்டிகிரியா பண்ணா கேசரி சித்தியை ஈஸியா அச்சீவ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும்? நம்ம டங்க் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா மேல அப்பர் பேலட்ல. எஸ் மேம், நல்லா படிச்சிருக்கோம் நம்ம. கேசரி முத்ரா நம்ம படிச்சிருக்கோம். இதுல சித்தி எப்படி இருக்கும்னு நான் கேட்க. கேசரி முத்ராவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் படிச்சோம்? அங்க மேல இருக்கிற அந்த ஹோல் ஓப்பன் ஆயிட்டு நமக்கு கேசரி முத்ரா பண்றதுனால நமக்கு வந்துட்டு அந்த சோமரசத்தை டேஸ்ட் பண்ணலாம். அதனால எந்த டிசீஸால அஃபெக்ட் ஆக மாட்டோம், காலங்களால அஃபெக்ட் ஆக மாட்டோம், எந்தவித கர்மாஸ்னால அஃபெக்ட் ஆக மாட்டோம், ஈவன் பாய்சனை கூட ரிமூவ் பண்ணோம். இன்னும் எப்பவுமே எங்க இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய படிச்சோம் இல்லையா.
ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஆ அடுத்தது லௌகிகி அப்படின்றது நம்மளோட ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸை வந்துட்டு மூவ் பண்ற ப்ரொசீஜர். இங்க வந்துட்டு லெஃப்டா ரைட்டான்னு எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒன் சைடு டு அனதர் சைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி பண்றதுனால நமக்கு destroys all disease and increase the ஹீட்ன்றது கேஸ்ட்ரிக் ஃபயர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் லௌகிகி பண்றதுனால. நெக்ஸ்ட் ஒன் திராட்டகா. ஸோ லுக்கிங் intently with an unwavering gaze at a single point. ஓகேவா, கண்ணு வைக்காம ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி குட்டியூண்டு மைனூட்டா ஒரு பாயிண்ட் வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அன்டில் டியர்ஸ் ஆர் ஷெட், கண் தண்ணி வந்து வழிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருக்கோம். இதுதான் வந்துட்டு திராட்டகா. இட்ஸ் லீட்ஸ் டு சாம்பவி சித்தி. ஸோ சாம்பவி முத்ரா பண்ணா என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குமோ ஸோ சாம்பவி சித்திக்கு இது கூட்டிட்டு போகும். ஓகேங்களா, நெட்டிக்ரியா லீட்ஸ் டு கேசரி சித்தி அண்ட் திராட்டகா லீட்ஸ் டு சாம்பவி சித்தி. ஒரே எக்ஸாம்ல இது ரெண்டுமே 2 கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கபாலபதி. ஸோ கபாலபதி 3 இருக்கு, வாட்டக்கிரமா, வியூடக்கிரமா, சீத்தக்கிரமா. ஓகேவா, ஸோ இது பண்றதுனால இந்த மாதிரி 3 டைப்பா இருக்கு. கபோதோஷம் நிவர்த்தியேத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கபாலபதி பண்றதுனால கபதோஷத்தால வரக்கூடிய எல்லா ஆயில்மெண்ட்ஸும் வந்துட்டு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டக்கிரமா. வாதம்னா என்ன அர்த்தங்க? ஏர். ஓகேங்களா, வாதம்னாவே காத்து. ஓகே, ஸோ the air should be inhaled with the inhala and exhaled through the pingala. Again the process should be performed in a reverse manner. ஸோ இதுதான் வந்து வாட்டக்கிரமா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவோம். ஓகேங்களா, சிங்கிள் நாஸ்ட்ரல் வழியா ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியா கபாலபதி யூஸ்வலா வந்துட்டு போத் நாஸ்ட்ரல் வழியா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இது நம்ம நாடு சுத்தி பண்ற மாதிரி லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல பண்றோம், ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல பண்ணுவோம், பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு கபாலபதி வாட்டக்கிரமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வியூடகிரமா அப்படின்றது வாட்டர் இஸ் ஷக்ட் இன் த்ரூ த நோஸ் அண்ட் எக்ஸ்பெல்ட் த்ரூ த மவுத். நோஸ் வழியா தண்ணியை உள்ளே இழுத்துட்டு மூக்கு வழியா தண்ணியை நம்ம ஷக் பண்ணி மவுத் வழியா வெளியில விடணும். இந்த ப்ரொசீஜர் நம்மளோட நோஸுக்கும் மவுத்துக்கும் ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹோல் வழியா நம்ம தண்ணி வாட்டர் உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வர்றது தான் நோஸ் டு மவுத் அப்படின்னா வியூடகிரமா. இதே ரிவர்ஸ் மேனர்ல மவுத் டு நோஸ், வாய் வழியா தண்ணி எடுத்து மூக்கு வழியா வெளியே விட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு வியூடகிரமா, சாரி சீட்டகிரமா. ஓகேங்களா, இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. வாட்டக்கிரமான்றது காற்றை வச்சு பண்றோம், அடுத்தது வியூடகிரமா அண்ட் சீட்டகிரமா ரெண்டும் தண்ணியை வச்சு வாட்டர் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நோஸ் வழியா தண்ணியை இழுத்து வாய் வழியா விட்டோம் அப்படின்னா அது வியூடகிரமா. வாய் வழியா தண்ணி எடுத்து மூக்கு வழியா விட்டோம்னா அது சீட்டகிரமா. ஸோ இப்படிலாம் பண்றதுனால நமக்கு எக்ஸஸ் மியூக்கஸ் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய எக்ஸஸ் கபம் எல்லாம் வெளியில போயிடும். இது ஒண்ணுதான் இதுக்கான பெனிஃபிட். ஸோ அங்கேயே ஸ்லோகத்திலே கொடுத்துருக்காங்க இல்லையா, கபோதோஷம் நிவர்த்தியேத். ஸோ இந்த 3 விதமான கபாலபதி பண்றதுனால கபதோஷம் வந்துட்டு நிவர்த்தி ஆகுது. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு ஷட்கர்மா. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர். பிரேக் வேணுமா? எஸ் மேம். ஓகே, 5 minutes எல்லாரும் பிரேக் போயிட்டு 6:10 வந்துருங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.